எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செய்தது துரோகம் என்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது தமிழக மக்களுக்கு நீங்கள் செய்ததும் துரோகம்தான் என டிடிவி தினகரனை விமர்சித்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம். தேனி நாடாளுமன்ற தொகுதி நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மதன் ஜெயபாலனை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேனி அல்லிநகரம் பகுதியில் திறந்தவெளி வேனில் நின்றபடியே வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசிய அவர், டிடிவி தினகரன் தேனி பகுதியில் இவ்வளவு சிரமப்பட்டு வெற்றி பெற்று என்ன பண்ண போறீங்க? உங்களை சிறையில் வைத்தது குறித்து நாங்கள் வருத்தப்படுகிறோம். ஆனால் நீங்களா அவர்கள் நல்லாட்சி தருகிறார் என்று பிரச்சாரம் செய்கிறீர்கள்? எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு செய்தது துரோகம் என்றால் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தமிழக மக்களுக்கு செய்தது துரோகம்தான். பல ஆண்டுகள் திமுக, அதிமுக, காங்கிரஸுக்கு தான் வாக்களித்து வரீங்க. அதனால் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டு இருக்கிறதா என பேசிய சீமான் பின்னர் மைக் சின்னத்திற்கு பாட்டு பாடி வாக்கு சேகரித்தார். உழைக்கும் மக்கள் சின்னம் இந்த ஒளிவாங்கி சின்னம், யார் யாருக்கோ ஓட்டு போட்டோம், ஓட்டாண்டி ஆகி போயிட்டோம் என பாடல்களை பாடி மைக் சின்னத்தில் பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டும் என பாடல் பாடி வாக்கு சேகரித்தார். அதான் நல்ல காசு பணம் இருக்குது, கௌரவமான வாழ்க்கை இருக்குது, போய் கௌரவமாக இருங்க. இதில் போய் இதில் பாருங்கள், உங்களுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தி பல ஆண்டுகள் 4.5 ஆண்டுகள் சின்னம்மாவை ஜெயிலில் வச்சு, உங்களை ஜெயிலில் வச்சு, சிறையில் வச்சு அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி உங்களுக்கு நாக்கு கூசாமல் அவரை வந்து நல்லாட்சி கொடுத்தாருன்றீங்க. உங்களை தூக்கி உள்ள வச்சுட்டாருன்னு கோவப்பட்ட நாங்கள் கொதிக்கிற வெயிலில் நிற்கிறோம். உள்ளே இருந்து நீங்கள் வந்து நல்லா ஜெயிலில் வச்சான், எங்களுக்கு அருமையாக ஜெயிலில் வச்சான். அதெல்லாம் எனக்கு கொடுமையாக இருக்கு. எடப்பாடி செஞ்சது துரோகம் என்று நீங்கள் சொல்றது உண்மையானால் நீங்கள் இப்போது தமிழ் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பதும் துரோகம்தான். நாளைய தமிழ் சமூக மக்கள், அறிவார்ந்த என் தம்பி தங்கிகள், நாளைய என் தமிழ்நாட்டை வலிமை மிக்க வளமையான நாடாக மாற்றி படைக்க காத்திருக்கிற இளைய தலைமுறை புரட்சியாளர்கள், நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து சிந்திக்க வேண்டும். எந்த பாரு அண்ணன் இன்னைக்கு சொல்லித்தரம்பாரு, இந்திய கட்சி இருக்கு பாரு, இந்த பாரதிய ஜனதா, இந்த காங்கிரஸ் நமக்கு மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற எந்த மாநிலத்திற்கும் அவன் வேணாம், அவன் தேவை கிடையாது. அவங்க வந்தாங்கன்னா அவங்க இந்த நாட்டை சர்வாதிகாரம் உள்ள கொடுங்கோன்மை ஆட்சிக்கு தள்ளிடுவாங்க. ரெண்டாவது, முதல்ல அந்த இனத்தின் அந்த மக்களின் மொழி அழிச்சிடும். அவனுக்கு ஒரே மொழி இந்தி, ஒரே மதம் இந்து, ஒரே நாடு, அது அவன் நாடு, அப்படிதான் வைப்பான். இந்த கோஷத்தை இந்த முழக்கத்தை முன்வைக்கிற இந்த சத்திக்காரன் யாருன்னா நாடற்றவன் இந்த நாடை தனதாக்கிக் கொள்ள துடிக்கிறான். பாரத நாடை பைந்தமிழர் நாடு என்று தமிழ் இனம் தம்பி தங்கைகள் முழக்கமிடணும். இதுக்கு உனக்கு ஐயனுக்கு வரலாற்று சான்றுகளை நான் தருகிறேன். தெற்காசிய முழுமைக்கு பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள், மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் என்று ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமக்கள் டோனி ஜோசப்பும் ரிச்சர்டும் மாற்றியும் தன் ஆய்வு கட்டுரையிலே நிறுவியிருக்கிறார்கள். ஏனென்றால்